கிறிஸ்துக்கு நண்பனர்களே, இந்த நாளில் யோவான் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 பார்க்கிறோம். 38 வருஷமாக வியாதி படுக்கல. இத்தனை வருஷம் 38 வருஷம் தேவ பிள்ளைகளே. அவனை ஆண்டவர் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எழுந்து நட பண்ணுவோம். அவனு வஸ்திரத்தை உதறி தலைவிட்டு நீ நட என்று சொல்லி அவனை நடக்க சொல்கிறார், தூக்கி விடுகிறார். எனக்கு அருமையானது, என்னுடைய 38 வருஷம் வியாதி. அந்த வியாதி அவனுக்கு எப்படி வந்ததுண்டா, பாவத்து நிமித்தம் வந்தது. 14ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாது என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, பல வருஷமா வியாதி படுக்கையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, ஆண்டவரால் கூடாத காரியங்கள் மட்டுமில்லை, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். 38 வருஷமா ஒரு வியாதி படுக்கையில் இருந்தவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறான் என்றால், ஒருவேளை எத்தனை வருஷத்துக்கு நீங்க வியாதியோடு இருக்கிறீர்களோ, போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, பிரச்சனையில் இருக்கிறீர்களோ, அந்த வியாதி படுக்கையை மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும். தேவ பிள்ளைங்க, எத்தனை வருஷமானாலும் சரி, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. ஒருவேளை நீங்க கிறிஸ்துவ இயேசுவை அறியாம இருக்கலாம் தேவ பிள்ளைங்க, ஆனா ஆண்டவர் உங்களை தேடி வருவா. இவனை தேடி வந்தா தேவ பிள்ளைங்க, அந்த பிரதஸ்தா குளத்து பக்கத்துல படுத்திருக்கவனை அவனை தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் வந்தா. அதே போல இன்னைக்கு உங்கள் சமூகத்துல இந்த வார்த்தை மூலமாக கடந்து வருகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை தொடுகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு தொடுகிறார். நீ வியாதி படுக்கையை விட்டு நட என்று சொல்கிறான். நீ என்ன நட, எந்த வியாதியா இருந்தாலும் எந்திரிச்சு நட இயேசுவின் நாமத்தால. தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். 38 வருஷமாக வியாதி படுக்கையில் இருந்த அந்த மகனுக்கு அதிசயங்களை செய்கிறார் என்றால், இன்னைக்கு வியாதி படுக்கையில நீங்க ஒருவேளை படுக்கையில இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், வீட்டுல படுக்கையில இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, நீங்க இருக்கிற பகுதியில் எந்த பகுதியாக இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகளே நீ எந்திரிச்சு நட இயேசுவின் நாமத்தால. ஆண்டவரே, அந்த 38 வருஷமாக இந்த வியாதி உனக்கு அதிசயங்களை செய்தது போல இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உண்டாக்குறதுக்காக சொல்றான். அதிசயங்களை அவர் செய்வார். நேற்று என்று மாறாதவர், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். ஒருவேளை பாவத்திலிருந்த வேதி வந்திருக்கலாம், முற்பதாக்கள் செய்த பாவ சாபத்திலிருந்த வேதி வந்திருக்கலாம், ஒருவேளை இயற்கையாவே சரீரத்தில் உள்ள வியாதியின் மூலம் வந்திருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரன், சகோதரியே, தேவ பிள்ளைங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என் வியாதி படுக்கையை மாற்றும் சொல்லி குடும்பத்துக்கு கேட்கறது இல்லையா, டாக்டருக்கு கேட்க இல்லையா, ஆனா இயேசுவுக்கு கேட்கும். தேவ பிள்ளைங்க, உலகத்துல எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க வியாதி படுக்கை மாற்ற அதிசயங்களை செய்ய போறா. தேவ பிள்ளைங்க, கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரையும் சொல்றோம். 38 வருஷமாக வியாதியின் படுக்கையில் இருந்து வாங்கினே, நீர் அதிசயங்களை செய்தவனை நடக்க செய்த தேவனே, இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்க பிள்ளைகள் விட வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தால் எந்திரிச்சு நடக்கிறார். செயல்பட அப்ப உறுப்பெல்லாம் செயல்பட இயேசுவின் நாமத்தால் இயேசுவாக எல்லாம் கூடுமே. நீர் அப்படியே குணமாக்குறதுக்கா சோதரம், அநேகரை எழுப்புறதுக்கா சோதரம். Touch we keep talk the name of Jesus. அதுல உண்டா இந்த நாமமே இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரே, 38 வருஷமா வியாதி படுக்கிறது அதிசயங்களை செய்தது போல என் வாழ்க்கையை செய்யும் என்று சொல்லி கேட்கும் ஆண்டவர். வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் வல்லமை இறங்கும். தேவ பிள்ளைகளே, கலங்காதீர்கள், கர்த்தர் பெரிய காரியம்